ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. பொதுவாகவே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு சார், பெரிய சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், இடமாற்றம் வரும், இதெல்லாம் சொன்னாலும் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். கடகராசிக்காரர்கள் கடந்த 5 வருஷமாக படாத பாடுபட்டு வெளியே வரீங்க. லாபஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு போகிறார். ஆனால் இந்த மாறுபாடு உங்களுக்கு இந்த வருஷம் பெயர்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்ச பெறக்கூடிய கடகராசிக்கு குரு வரப்போகிறார். அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். ஒரு 2 மாதம் அங்கே இருப்பார். அதுலேயும் அங்கே உச்சம் பெறப்போகிறார். உச்சம் பெறும்போது 5, 7, 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம். அஷ்டம சனியில் படாத பாடுபட்ட உங்களுக்கு உத்தியோகத்தில் நிம்மதி, வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, திருமண வாழ்க்கை கெட்டிமேனம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு கட்டலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும், அற்புதமான சுப பலன்களாக நடக்கும். அதே நேரத்தில் 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வக்கரமாக போகும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சிறையில் இருந்து விடுபட்ட பறவை மாதிரி வெளியே வரீங்க, சுதந்திரமாக பறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு கடகராசி நேயர்களே, தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் உங்கள் ஜாதக பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு இப்போ மகாதிசை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அஷ்டம சனியில் குரு 12ஆம் வீட்டில் இருக்கார், ராகு கேதுகள் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடமாற்றம், தொழில் மாற்றம் மட்டுமே இல்லை, உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு லாபம் வரும், அவர்களால் பிரச்சனை வரும். ஆகவே காட்சிகள் மாறுது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுது. என்ன சார் எல்லாருமே ஆஹா ஓஹோன்றாங்க, நீங்கள் என்னமோ தலைக்கீழே சொல்கிறீங்களே அப்படின்னா, தலைக்கீழே சொல்கிறது இல்லைங்க. சுப பலன்கள் கூடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சுப பலனை மிக கவனமாக நீங்கள் வகுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு அனுபவ காலமாக இருக்கும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேட்குறதும் கேட்காதும் உங்களுடைய சௌகரியமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல வாழ்க்கையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி போட போகிறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்காக, படிப்பிற்காக அவங்களாம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம். அதனால் குடும்பத்தில் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, குடும்பத்தில் தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களை எப்பெல்லாம் குரு பார்க்குதோ அந்த காலகட்டங்களில் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு உங்களுக்கு கையில் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் டோட்டலாக என்பி ஆகி இனிமேல் நான் நடுத்தருவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டை விற்றுட்டு அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத உணர்வுகள், இதில் தான் கவனமாக இருக்கணும். எப்போல்லாம் அந்த விரயத்துக்கு போய் குரு போகிறாரா, இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், உங்கள் லைஃபோடைய ஸ்டேட்டஸ் மாறும். அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் குடும்பம் முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி வெளியே போனாலும் ராகு அந்த இடத்த கப்ஜா பண்ணிக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறனால சில விஷயங்கள் சண்டை போட்டு தான் உங்களை புரிய வைக்க வேண்டிய நிலைமையே வரும். காதுன்னா வேதுங்கிறோம்மா, அந்த மாதிரி கேட்கும், விசித்திரமாக கேட்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதெல்லாம் குடும்பத்தில் கூடிய விஷயங்களை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இன்டிகிரிட்டியை காப்பாற்றணும். அதாவது ஹஸ்பண்டை பற்றி போய் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, இல்லைன்னா ஒய்ஃபை பற்றி போய் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஜோனை நீங்கள் கட் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கத்திரிக்காயை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அடுத்த 1 வருஷத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ரெண்டாவது, டேமரிண்ட், அதாவது புளியை தவிர்த்தனாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதில் ரொம்ப முக்கியமாக அஷ்டமஸ்தானத்துக்கும் ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்துக்கும் டைரெக்டாகவே குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திடீர் கடன் அடைக்கிறது மட்டும் கிடையாது, புதுசாக ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், கன்சல்டண்ட்டாக போய் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம். அதனால் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் உண்டு. 2ஆக பிரிக்கலாம்.
சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் சந்தோஷம் ஆஃப்டர் அக்டோபர். பொருளாதாரம் இருக்குமா? அக்டோபருக்கு முன்னாடி நிறைய பொருளாதாரம் தான் வரும். அதனால் ஃபேமிலியில் இப்போதைக்கு பொருளாதாரம் இருந்தாலும் ஃபேமிலி முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்பிள் சொல்யூஷன், ஏரி காத்த ராமன் கோவில்னு இருக்குது. அங்கே ராமனை போய் வழிபாடு செய்வது வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை வெளியூரில் இருந்தீங்கன்னா அனந்த பத்மநாபனை போய் சரணாகதி அடைஞ்சிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல ஐயம் கிடையாது. அன்பும் பாசமும் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இது மூலமா என்னன்னா, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபவெரிய செலவுகள் இந்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுபவெரி செலவை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதை விட வீடு கட்டுறது, இல்லை தேவைக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்கி போடுறது, பூமி மனையை வாங்கி போடுறது, ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துல சுபவெரிய செலவு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தம், வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஜாமீன் போடுறது, யாரோ ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அப்ப இந்த 2 விஷயத்துல இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்றது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அதே போல இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திக்கணும். இவங்களாம் அவங்கள பத்தி சொல்றது, அவங்க இவங்கள பத்தி சொல்றது, இந்த குறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இன்னொருத்தர் சொல்றதுனால கேட்டுட்டு இன்னொருத்தர் போய் கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் எது உண்மை நிலவரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நிலவரத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தட்டு கேள்வி கேட்கறத கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கொடுக்கும். அதே நேரத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்தும். அரசியல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த நேரத்தில் பொறுத்தவரை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் பூமி, அதாவது வேலை வாய்ப்புக்கோசரம் போகிறது, அதே மாதிரி கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. அளவுக்கு அதிகமாக பணம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அதை சரியான முறையில சுபவெளி செலவா மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல வகையில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வருடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறந்த கிழமை அன்றோ அல்லது சனிக்கிழமை நாளோ அல்லது திங்கக்கிழமை நாள்லயோ அல்லது பௌர்ணமி நாள்லயோ திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய குழப்பத்திலிருந்து தெளிவாகி நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாதைகள் இந்த வருடத்துல உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. கற்பனை உலகில் வலம் வரும் கடகராசி நேயர்களே அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகுது. இந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அவமானங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. என்ன நீங்கள் கஷ்டப்படலன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் தொழிலாகட்டும், இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எக்கச்சக்க டென்ஷன் ஆகிறது இருக்கட்டும், தொழிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கும், தொழில் நஷ்டத்தில் போயிருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக தொழிலே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத முறையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இந்த அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு இருக்கும். கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களை ஒரு வீட்டில் கடகராசி இருக்குன்னா அவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சம்டைம்ஸ் நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு சோர்வான தன்மையாக இருப்பாங்க. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், நகைகள் இருக்கட்டும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அடமானத்தில் வச்ச நகைகள் எல்லாமே மீட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் திட்டினீங்கன்னா அந்த மறக்காத அளவுக்கு உங்களோட வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். சித்தர் வழிபாடு இந்த ஆண்டு பண்ணுங்கள். நிச்சயமாக மேன்மையை தரும். இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்தலங்களுக்கு போகணுன்னு நிறையா
பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு அது எல்லாத்துக்குமே போக போறீங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம் கடகராசிக்கு.